அண்மைச் செய்தி. சாராய வியாபாரத்தை தட்டி கேட்டதால் இளைஞர்களை கொலை செய்த சாராய வியாபாரி வீட்டிற்கு தீ வைக்கப்பட்டிருக்கிறது. மயிலாடுதுறை முட்டத்தில் சாராய வியாபாரி ராஜ்குமார் என்பவரின் வீட்டிற்கு தீ வைத்ததுடன் பொருட்களை சூறையாடி வருகின்றனர். சாராய வியாபாரி வீட்டிற்கு தீ வைக்கப்பட்டிருக்கிறது. தீ வைத்ததுடன் பொருட்களையும் சூறையாடி வருகின்றனர். மேலும் மற்றொரு சாராய வியாபாரி மூவேந்தன் வீடும் சூறையாடப்பட்டிருக்கிறது. மயிலாடுதுறை முட்டத்தில் சாராய வியாபாரி ராஜ்குமார் என்பவரின் வீட்டிற்கு தீ வைத்ததுடன் பொருட்களையும் சூறையாடி வருகின்றனர். மேலும் மற்றொரு சாராய வியாபாரி மூவேந்தன் வீடும் சூறையாடப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம். ராஜ்குமார், வணக்கம். என்ன விவரம் சொல்லுங்க. மயிலாடுதுறை அருகே பெரம்பூர் காவல் சரகத்திற்கு உட்பட்ட முட்டம் கிராமத்துல இன்ஜினியரிங் கல்லூரி மாணவன் மற்றும் இளைஞர் ஆகிய இருவர் வியாபாரிகளால் நேற்று கத்தியால் குத்தி படுகொலை செய்யப்பட்டுள்ளனர். முட்டம் வடக்கு தெரு பகுதியில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த தங்கதுரை, மூவேந்தன், உறவினர் ராஜகுமார் ஆகியோர் சாராயம் விற்பனை செய்வதாகவும் அதை தட்டி கேட்டதற்காக பொதுமக்களை மிரட்டுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியிருந்தனர். இந்த இரட்டை கொலை வழக்கு சம்பவத்துல தொடர்புடைய குற்றவாளி ராஜகுமார் என்பவரின் கூரை வீட்டை எதிர்த்தரப்பில் கொளுத்தியதுடன் ராஜகுமார், மூவேந்தன் ஆகிய இருவரோட வீட்டில் உள்ள பொருட்களை சேதப்படுத்தியுள்ளனர். இரண்டு தரப்புகளையும் சேர்ந்தவர்களும் ஒரே சமூகத்தினர் என்பதால் பதற்றம் எதுவும் இல்லை. இருப்பினும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பெரம்பூர் போலீசார் 10க்கும் மேற்பட்டோர் முட்டம் பாதுகாப்பு ஈடுபட்டிருக்காங்க. இந்த வழக்கில் இந்த வழக்கில் இரண்டு குடும்ப பிரச்சனை காரணமாக குடும்ப பிரச்சனை உள்ளதாகவும் அந்த குடும்ப